கைஸ் எனக்கு ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸ் தான் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிவி ஆன் பண்ணுவது எப்படி அதான் பார்க்க போகிறோம். டிவி ஃபேன்லாம் ஆன் பண்ணுறது பார்க்கலாம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு RGB 2ல் இருங்க. இது இந்த மாதிரி டிவியெல்லாம் ஆன் பண்ணி ஓட அங்கே நான் டெக்ஸ்ட்டு வச்சுருக்கேன். இதில் போய்ட்டு ஒன்றுமே இல்லை கைஸ், டிவின்னு போட்டுருங்க. போட்டிங்கன்னா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி வரும். அதை இழுத்து விட்டு என்ன ஃபோட்டோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ வைக்கிறீங்கன்னு வைங்க, அதை டன் கொடுத்துட்டு அப்புறம் மேலே தெரியுதுல ஒரு ப்ளஸ் ஐக்கான், அதை நீங்கள் தொடணும். நான் இப்போ தொட்டேன்னா வெளில போயிடும், அதனால் நான் தொடலை. இந்த ப்ளஸ் ஐக்கான் தொட்டுட்டு வெளில போய்ட்டு ப்ளே கொடுத்திங்கன்னா வந்துடும். ஃபேன் எப்படி ஆன் பண்ணுறது அதை பார்க்கலாம். இது ஒன்றுமே இல்லை கைஸ், ஃபேன் ஆஃப் அப்படின்னு போட்டால் ஆஃப் ஆயிரும். இப்போ ஃபேன் ஆன் அப்படின்னு போட்டால் ஆன் ஆயிரும். இது ஈஸி தான். அதுக்கடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தோம் ஒன்று, இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். என்னன்னு தெரியுமா? இதுதான் கைஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்படி டான்ஸ் ஆடுவது எப்படி அதை பார்க்கலாம் வாங்க. இதில் அந்த RGB 2ல் போயிட்டு PD இதில் 1 to 6 வரையுமே இருக்குது. நான் PD 2ன்னு போட்டுக்கிறேன். இப்போ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் எப்படி அந்த டான்ஸை நிப்பாட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா, அதே ப்ளஸ் ஐக்கான், அதான் அந்த டிவிக்கு சொன்னேன்ல, அதே ப்ளஸ் ஐக்கானை தொட்டுட்டிங்கன்னா நின்றுவான். அப்புறம் BMW, அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க BMW எப்படி வர வைக்கிறதுன்னு. பாருங்க, நம்ம BMW இது அப்படியே சூப்பராக இருக்கா, ஆசா இருக்கா. இப்போ இதை எடுக்கலாம் வாங்க, ஓடி போய் எடுக்கிறோம். கேஷ் இப்போ போயிட்டு ஐயோ இடிச்சிட்டனி. ஓகே கேஷ், நிறைய பேர் கேட்டுருந்தது ஒன்று நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நிறையா பேர் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. BMW சீட் கோடு இதாங்க கைஸ், 8383. நல்லா பார்த்துக்கோங்க, BMW தான். அப்புறம் இந்த ரோடு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க கைஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதாக தான் சொன்னேன் இந்த காரில் வரும்போது. இது ஒன்றுமே இல்லை கைஸ், RGB 2வில் ஓப்பன் பண்ணிட்டு போய்ட்டு RIC அப்படின்னு போட்டுருங்க. கேப் லெட்டர்லேயோ ஸ்மால் லெட்டரையோ போட்டுருங்க. RICன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் போய்ட்டு இதோ நான் கொடுக்குற ஃபோட்டோ இது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக என்ன வீடியோ போட்டிருக்கணும், நான் இன்ஸ்டாகிராம் இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கு தொட்டு பாருங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராமில் லாஸ்ட்டாக இன்னும் வீடியோ போட ஆரம்பிக்கல, இன்ஸ்டாகிராமில் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இப்போ ரோடு அப்படின்னு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நான் உங்களுக்கு டிஎம்மில் அந்த ஃபோட்டோ அனுப்பிடுறேன். அப்புறம் இந்த மாதிரி ரோடு வந்துடும், சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும்லாம் சொல்ல கைஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பயன்னா, எனக்கு நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு இப்போ இந்தியன் பைக்ஸ்லேருந்து சீட் கோடு வரும். இந்த மாதிரி சீட் கோடெலாம் நான் புதுசாக எடுத்து மோடு இதெல்லாம் போட்டு உங்களுக்கு அதெல்லாம் நானும் சொல்லித்தருவேன். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.